தீக்ஷண்யாவை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் சக்தி நிற்கவும், வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர அதில் தீக்ஷண்யாவை படுக்க வைத்தவன், டி சீக்கிரம் வந்துடுடி, என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியல என அழுதான். வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கொண்டு ஐசியூவிற்கு செல்லவும், அவன் பின்னாலேயே அழுது கொண்டு வந்த சக்தி ஐசியூவின் முன்னால் நின்றான். அவனுக்கோ முதல் முறை தீக்ஷண்யாவை கையில் வாங்கும்போது இங்க நின்றதும் நினைவில் வர, தி அன்னைக்கும் உன்னை நான் அவ்வளோ ஆசையா என் கையில வாங்கினேன். அன்னைக்கும் அவ்ளோ பயம் என் மனசுல இருந்துச்சு. ஆனாலும் நீ என்கிட்ட வந்துடுவேன்னு நான் உன்ன நம்பினேன். இன்னைக்கும் அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்துடுதி. உன்னால சத்தியத்தான் வெளிய காத்துட்டு இருக்கேன். வந்துடு ப்ளீஸ் என விசிட்டிங் சேரில் அமர்ந்து லூசு போல புலம்பிக் கொண்டிருந்தான். அஸ்வின் வரவும் டாக்டர் அவரிடம் விவரம் வாங்கிக் கொண்டு ஐசியூவிற்குள் நுழைந்தார். சக்தி என அவன் தோளில் கை வைத்த அஸ்வின், என்னடா சின்ன பையனாட்டம் அழுதுட்டு இருக்க? அவளுக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத என அவனை ஆறுதல் படுத்தினாலும் அவருக்கே பயமாக தான் இருந்தது. எப்படி மாமா பயப்படாம இருக்க சொல்றீங்க? இங்க பாருங்க என் சட்டைய. சட்டைய தாண்டி உடம்பே நனைஞ்சு போயிருக்கு. இவ்ளோ ரத்தம் தலையில இருந்து வரக்கூடாது மாமா. ஐயோ, என் தீய நானே கொன்னுருவேன் போலயே என தலையில எடுத்துக்கொண்டு, ஏன் மாமா, ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? நான் அவ்ளோ துர்பாக்கியவாதியா? என் கூட இருக்கவங்க எல்லாருமே பிரிஞ்சு போகணும்னு இருக்கா என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா மாமா? அதெல்லாம் அடுத்த நொடியே பறிபோயிடுச்சு. ஏன் மாமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அவர் சொன்ன மாதிரி நான் கருவிலேயே அழிஞ்சு செத்து போயிருக்கலாம் மாமா. ஏன் பிறந்தேன்னு இருக்கு என அழுதான். சக்தியை பார்க்க பார்க்க அஸ்வினுக்கும் அழுகை வந்தது. அவன் கண்ணில் தெரியும் வலியும் வேதனையும் தாண்டி அவன் நெஞ்சில் இருக்கும் டாட்டு சொல்லியது அவன் தீக்ஷண்யா மேல் வைத்துள்ள காதலை. அது அஸ்வினுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும், சக்தி அவளை கல்யாணம் செய்து கொண்டால் முதலாளாக சந்தோஷப்படுவது அவராக தான் இருப்பார். அவன் சட்டை பட்டனை போட்டு விட்டவர், சக்தி, தீக்ஷண்யாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தீக்ஷண்யா நல்லாதான் இருப்பா. ஏன்னா உன்னோட இதயம் அவகிட்ட தானே இருக்கு என்றார் அஸ்வின். மாமா என அவரை தயக்கமாக பார்த்தான் சக்தி. அவன் மறைத்து வைத்த விஷயம் நம்மி உதயாவை தாண்டி ஒருவருக்கும் தெரிந்து விட்டதல்லவா? எனக்கு உன்னோட மனசு புரியுதுடா. என் அண்ணன் லூசு வைர மாதிரி பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீக்ஷண்யாவை சாகிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. தீக்ஷண்யா உனக்கு தான். யார் என்ன சொன்னாலும் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல. நான் அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன்டா என்றார் அஸ்வின். அவர் இவ்வளவு தைரியமாக சொல்லியதற்கு காரணம் சாகித்யாவின் காதல் தெரியும் என்பதால் தான். ஆனால் என்ன, சாயி சாய்ராவை தான் காதலிக்கிறான் என்பது தெரியாது. ஒருமுறை அவன் போனில் கொஞ்சல் மொழி சாய்ராவிடம் பேசும்போது அவர் கேட்டுவிட்டார். மாமா என அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்ட சக்தி, மாமா, எனக்கு இப்போ இந்த விஷயமெல்லாம் இந்த ஆசையெல்லாம் எதுவுமே இல்ல. என் தீ உயிரோட வந்தா மட்டும் போதும் மாமா. அவ கண்ணு திறந்து என்னை பார்த்தாவே நான் அந்த ஜென்மம் முழுதும் அவளை நினைச்சிட்டே இருந்துருவேன். ப்ளீஸ் மாமா, அவளை எந்திரிக்க சொல்லுங்க மாமா. அவளை இப்படி பார்க்கவே நெஞ்சு அடைக்குது எனக்கு என அழுதான். ஹாஸ்பிட்டலில் இருந்த பலர் அவனையே பரிதாபமாக பார்த்துவிட்டு செல்ல அதை கவனித்த அஸ்வின், சக்தி, எல்லாம் பாக்குறாங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என அவனை சேரில் சாய்த்து உட்கார வைத்தவரின் மொபைல் சினுங்கியது. யாத்ரா தான் கால் செய்திருந்தான். நல்ல வேளை, அவசரத்துக்கு புவியோட போனையாவது எடுத்துட்டு வந்தோமே என நினைத்தபடி காலை அட்டன் செய்த அஸ்வின், யாத்ரா, அம்மா எப்படி இருக்கா என்று கேட்டார். அப்பா, அம்மா அழுதுட்டே இருக்காங்க. சிபியு எப்படிப்பா இருக்கா என அவனும் அழுது கொண்டே கேட்டான். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க யாத்ரா. அம்மாவ அழுக வேணான்னு சொல்லு. 2 பேரும் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க என்றார் அஸ்வின். ம், சரிப்பா. யாத்ரா, அண்ணா கிட்ட சொன்னியா என்ன கேட்க? ஆமாப்பா, அவரே ஃபோன் பண்ணாரு, அதான் சொல்லிட்டேன். என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ண சொன்னாரு. பெரியப்பா பாவம்ப்பா, நான் சொல்லும்போதே ரொம்ப பதறிட்டாரு. நான் சீக்கிரம் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் நேம் சொல்றேன். வீட்டுக்கு மட்டும் வந்தாரு, தீக்ஷண்யாவோட ரத்தத்தை பார்த்து மனசுடைஞ்சு போயிடுவாரு என்றான் யாத்ரா. சரி சொல்லு என சொல்லிவிட்டு காலை கட் செய்தபடி சக்தியின் பக்கத்தில் அமர்ந்தார் அஸ்வின். சக்தி பிரம்மை பிடித்தவன் போலவே அமர்ந்திருந்தான். சக்தி அழுது கொண்டே சென்ற அடுத்த நொடி கீதாவின் வீட்டிற்குள் வந்தனர் நம்மி சந்தோஷ் இருவரும். அண்ணி, என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க என மோகனாவின் தோற்றத்தை பார்த்து நம்மி கேட்க, மோகனா என்னாச்சு என சந்தோஷ் பதறினார். அண்ணா என அவரை அணைத்து கொண்ட மோகனா நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லி, என் பையனை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டானா. பாவம் அண்ணா சக்தி. சின்ன வயசுல இருந்து எங்களோட பாசம் இல்லாம வளர்ந்துவன். இன்னைக்கு அவன் பிறப்பையே கேள்வி கேட்டுட்டாரு.
என்ன துடிச்சிருப்பான். நேத்து தான் எல்லார்கிட்டயும் கொஞ்சமாவது நார்மலா பேச ஆரம்பிச்சான்னா, ஆனா இன்னைக்கு என்ன அழுதார். தினேஷ் எதுவும் பேச முடியாமல் நிற்க, அவரை சந்தோஷ் முறைத்துவிட்டு, "மோகனா அழுகாத. உன் புருஷன் சரியில்ல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீ அழுகுறதால மட்டும் சக்தி உன்கிட்ட வந்து பேசிட போறது கிடையாது" என மோகனாவின் கண்ணை துடைத்து விட்டவருக்கு புரிந்து போனது. இனி சக்தி சின்மா குடும்பத்துடன் ஒட்டுவது அவ்வளவு சீக்கிரம் முடியாத காரியம் என்பது. இருந்தும் அவர் இப்போது அதை சொல்லி யாரின் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. "அத்தை, மாமா, நீங்க கூடவா எதுவும் சொல்லல? போன முறையும் இதே தப்ப தான் பண்ணீங்க. அப்பவும் அதையே பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமே சக்தி பேசலன்னு யாராவது அழுது பாருங்க" என பல்லை கடித்தார் நமி. "நமி, என்ன பேச்சு? யாருக்கும் விஷயமே தெரியாது. நாங்கெல்லாம் மோகனா போட்ட சத்தத்துல தான் வெளியவே வந்தோம்" என்றார் மேகலை. "ஆமா நமி, அவங்க சொல்றது உண்மைதான். நாங்க ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. ஆனா வார்த்தைய விட்டது தினேஷ் தான்" என்றார் பாண்டியா. "என்னமோ பண்ணுங்க. அவன் ஒருத்தனை மட்டும் கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷமோ எனக்கு தெரியல. சாஹி சன்வி மாதிரி ஏன் சக்தி சன்விய பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களால பார்த்துக்க முடியலன்னா ஏன் பெத்துக்கிறீங்க?" என நம்மை கேட்கவும் தினேஷ் மோகனா இருவரும் உடைந்தே போய்விட்டனர். "சதா" என சந்தோஷ் பல்லை கடிக்க, "உன் தங்கச்சிய ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. உனக்கு எப்படி அண்ணி உன் அம்மா மாதிரியோ, அதே மாதிரி தான் சக்தி எனக்கு பையன் மாதிரி. வாய மூடிட்டு இருந்துக்கோங்க தான். வர கோவத்துக்கு எதையாவது எடுத்து அடிச்சிட போறேன்" என கத்திவிட்டு சாயியிடம், "நீ இங்க தானடா இருந்த? உன்னால கூடவா ஒரு வார்த்தை கேட்க முடியாது? நீங்க தானடா அவன் தள்ளி போயிட்டான்னு நினைக்கிறீங்க? ஆனா உண்மைய சொல்லணும்னா, உங்களோட அலட்சியமான செயலால தான் சக்தி உங்களையே தள்ளி வச்சுட்டான். இதுக்கு மேலயும் அவன் தனியாவே இருக்கணும்னு தான் என் ஆசை கூட. அவன் தனியா இருந்தா கூட சந்தோஷமா, மைண்ட் ரிலாக்ஸா இருப்பான். உறவுன்னு உங்க கூட வந்துட்டா, அவன அண்ணன், தம்பி, பையன பார்க்காம அசிங்கப்படுத்தி, கத்தியே இல்லாம மனச குத்தி கிழிச்சுட்டு தான் அனுப்புவீங்க" என வார்த்தையால் அவர்களை தாக்கினார். "நமி, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். வார்த்தைய விடாத" என்றார் காயத்ரி. "சரியா சொன்ன காயத்ரி. நம்ம மட்டும் தான் ஒரே குடும்பம். சக்தி வேற யாரோ தான்" என்றார் நமி. "அவன் என்னோட மருமகன் நமி" என காயத்ரி சொல்லவும் நமிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. காயத்ரி என்னவோ சாதாரணமாக தான் சொன்னார். ஆனால் நமிதான் அதை தவறாக புரிந்து கொண்டார். மாயவன், வர்ஷா, அகிலா, அகில், பாண்டியன், நிவி 3 ஜோடியும் என்ன பேசுவது என்று புரியாமல் நிற்க, "சக்தி எங்க போயிருக்கான்னு பாருங்க" என்றார் வசந்த். "அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான்" என்றார் வள்ளி. "யாத்ராவுக்கு ஃபோன் பண்ணு சந்தோஷ்" என கண்ணன் சொல்லவும் மோகனாவை சோஃபாவில் அமர வைத்த சந்தோஷ் யாத்ராவுக்கு கால் செய்து ஸ்பீக்கரில் போடவும், "அம்மா, பாத்தி தாத்தா கிரையிங். நிஷா குட்டி ஸ்மைல் பண்ண சொன்னா. பாத்தி கிரையிங். நீனு வந்து சொன்னம்மா" என இனியாவின் கையை பிடித்து அழைத்து வந்தார் நிஷா. அவர்களை கவனித்த ஆத்ரேயன் அவர்கள் அருகில் வந்து, "இனியா, நிஷாவை தூக்கிட்டு போய் விளையாட்டு காட்டு. இங்க ஒரு பிரச்சனை. நானே வந்து கூப்பிடுற வரைக்கும் வெளியே வராத. யாராவது கத்தி பேசினா நிஷா பயந்துப்பா" என நிஷாவின் நெற்றியில் முத்தமிட்டவன், "நிஷா, நீ அம்மா கூட சமத்து பொண்ணா இருக்கணும்" என்றான். "போம்மா, பாட்டி தாத்தா கிரையிங். நானு அம்மா சொன்னு கூட்டு வந்தேன்" என்று நிஷா சொல்லவும் ஆத்ரேயன் இனியாவை பார்த்தான். "நிஷா, நம்ம உள்ள போலாம். அம்மா உனக்கு பூவா தரேன்" என இனியா சொல்லவும், "ஐ பூவா! அப்பா, நிஷா குட்டி பூவா அம்மாவா? தாத்தா" என கையை ஆட்டி டாட்டா சொல்லவும் அவனை முறைத்தபடியே அங்கிருந்து சென்றாள் இனியா. "இவ வேற முறைச்சே கொல்றா" என நினைத்த ஆத்ரேயன் ஹாலுக்கு வரவும் காளையாட்டம் செய்த யாத்ரா, "பெரியப்பா, சிபியு, சிபியு" என அழுதான். "என்னடா, என்னாச்சு?" என சந்தோஷ் பதறியே விட்டார். காரணம், யாத்ரா சாதாரணமாக அழுபவன் கிடையாது. "பெரியப்பா, சிபியு மாடியிலிருந்து கீழே விழுந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டா. சக்தி மாமாவும் அப்பாவும் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அம்மாவும் மயங்கி விழுந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியப்பா" என்று அழுதான். சந்தோஷுக்கு உயிரே போவது போல இருக்க, நமிக்கு மூச்சு பலமாக வாங்கியது. அதை கவனித்த சந்தோஷ், "யாத்ரா, அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல்னு கேளு. புவியையும் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடு. நாங்க வந்துடுறோம்" என சொல்லிவிட்டு காலை கட் செய்தவர், "சதா" என அவர் அருகில் வந்தார். "அத்தான், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அன்னைக்கு சக்தி மட்டும் இல்லைன்னா தீக்ஷண்யா நம்மகிட்ட இல்ல. யாத்ரா சொன்னதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு" என மூச்சு விடவே சிரமப்பட்டு பேசினார் நமி. "ஐஸ்வர்யா, தண்ணி கொண்டு வா" என சந்தோஷ் கத்தி, "ஏ சதா, பதட்டப்படாதடி. தீக்ஷண்யாவுக்கு ஒன்னும் கிடையாது. இன்னைக்கும் தீக்ஷண்யா கூட சக்தி இருக்கான். நம்ம பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது" என ஆறுதல் படுத்த, "மாமா, இந்தாங்க தண்ணி"
என அவர் கையில் தண்ணீர் சொம்பை கொடுத்தாள் ஐஸ்வர்யா. யாழி வந்தனா சன்வி மூவருக்கும் கண்கள் கலங்க, "பா! இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த சக்தியும் வீட்ட விட்டு போயிட்டான். இந்த தீக்ஷண்யாவுக்கும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கொஞ்ச நஞ்ச ஆட்டம் ஆடுனீங்க. சீக்கிரம் செத்து தொலைடி தீக்ஷண்யா" என மனதிலேயே கருவினாள் சாய்ரா. உதயா, மீனா, ரேவதி மூவரும் நேரத்திலேயே எழுந்து ஊரை சுற்றி பார்க்க சென்று இருப்பதால் அவர்களுக்கு விஷயம் தெரியாமல் போக, சரவணன், ஆத்ரேயன் இருவருக்கும் அழுகை வந்தது. அதுவும் ஆத்ரேயன் அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து விட்டான். அவனுக்கு தீக்ஷண்யா முதல் குழந்தை அல்லவா? அவனை கவனித்த ஜீவபிரகாஷ் அவன் அருகில் வந்து சமாதானம் செய்ய, கையில் தண்ணீர் கொண்டு வந்து ஜீவாவிடம் கொடுத்து, "அண்ணா, அவர்கிட்ட கொடுங்க" என்றாள். அதை வாங்கிய ஜீவா, "இந்தாங்க ரேயன், கொஞ்சம் குடிங்க. தீக்ஷண்யாவுக்கு ஒன்னும் இல்ல" என அவனை தேற்றினான். "தினேஷ், என்னடா நீ பாட்டு உட்காந்துட்ட" என மாயவன் அவர் தோளில் கை வைக்கவும் தான் சுயநினைவுக்கு வந்த தினேஷ், "அண்ணா, ஹாஸ்பிட்டல் போலாண்ணா. எனக்கு பயமா இருக்கு. குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்" என சொன்ன தினேஷின் கண்ணிலிருந்து கூட கண்ணீர் வந்தது. ஆக மொத்தம் சாய்ராவை தவிர அனைவரும் கண்கள் கலங்கி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் நிற்க, சாய்ரா சந்தோஷமாக வானில் பறப்பது போல உணர்ந்தார். ம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாரும் அழுறத பார்த்து எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்த சேமிச்சு வைக்க ஒரு குத்து சாங் போட்டு டான்ஸ் ஆடணும் என நினைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள் சாய்ரா. எல்லாரும் வாங்க, நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம். அங்க வேற புவிக்கு என்னாச்சுன்னும் தெரியல. யாத்ரா வேற சின்ன பையன். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. தீக்ஷண்யா கூட சக்தியும் அஸ்வினும் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க என கண்ணன் சொல்லவும் அனைவரும் அங்கிருந்து செல்ல, ஒரு பக்கம் தீக்ஷண்யா உயிருக்கு போராடி கொண்டிருக்க, மறுபக்கம் மாதவி உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். ஐசியு வார்டின் முன்பு மொத்த குடும்பமும் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு உதயா, மீனா, ரேவதி மூவரும் பதறியபடி ஹாஸ்பிட்டல் வந்தனர். சக்தியை பார்த்த மூவருக்கும் அத்தனை கஷ்டமாக இருந்தது. அழுகை என்றால் என்ன என்று கேட்பவன் இன்று கண்களில் கண்ணீர் வழிவது கூட தெரியாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து மனது பாரமானது. "மாமா" என சக்தியின் தோளில் கை வைத்தான் உதயா. சக்தி அசையவே இல்லை. மீனா, ரேவதி இருவரும் கீதாவின் அருகில் வந்து நின்று, "ஆண்டி, என்ன சொன்னாங்க?" என கேட்டனர். "தீக்ஷு பழுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ரேவதி. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாம். இப்பதான் பிளட் கிடைச்சது. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு" என அழுதபடியே கூறினார் கீதா. "தீக்ஷுக்கு ஒன்னும் ஆகாது ஆண்டி, அழுவாதீங்க" என அவர் கண்ணை துடைத்துவிட்டு கீதாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் ரேவதி. நமி எழுந்து போய் சந்தோஷ் மடியில் அழுது அழுது கண்ணீர் வற்றிய நிலையில இருக்க, மறுபுறம் மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் தீக்ஷண்யாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என கடவுளை வேண்டியபடி தவிப்பாக இருக்க, ஆண்கள் அனைவரும் திடமாக நின்றாலும் உள்ளுக்குள் உடைந்து போயினர். "டாடி, பியானுக்கும் ஷன்னிக்கும் கால் பண்ணி சொல்லவா?" என ஷாகித்யா தினேஷிடம் கேட்க, "என் தீ ஒன்னும் செத்து போகல, எல்லாருக்கும் தகவல் சொல்றதுக்கு" என ஆக்ரோஷமாக கத்தினான் சக்தி. "சக்தி, கோவப்படாத" என ஆத்ரேயன் ஆறுதல் படுத்தினான். தீக்ஷண்யாவின் நினைவில் இருந்தவர்கள் யாருமே சக்தி சொன்ன "என் தீ" என்ற வார்த்தையை காதில் கூட சரியாக வாங்கவில்லை. தலையை அழுத்த கோதிய சக்தி, "அவளுக்கு எதுவும் ஆகாது. எதுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பயமுறுத்துறீங்க? எக்காரணத்தை கொண்டோ ஷண்மிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது" அழுத்தம் திருத்தமாக கூறினான். அதை கேட்ட சாகித்யா, "சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல விடு" என்றான். சக்தி அமைதியாகிவிட ஐசியு வார்டிலிருந்து டாக்டர் வேகமாக ஓடி வந்தனர். "டாக்டர், என்னாச்சு?" என குடும்பத்தார் அனைவரும் அவரை சூழ்ந்து கொள்ள, "எல்லாரும் நகருங்க, அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. சீஃப் டாக்டரை கூப்பிடணும், கொஞ்சம் தள்ளுங்க" என அனைவரையும் விலக்கிவிட்டு ஓட, நர்ஸ் ஒருவர், "பேஷண்டோட அம்மா அப்பா யாரு?" என கேட்டார். "நான் தான், சொல்லுங்க" என சந்தோஷ் அவர் முன்னால் வரவும், "சார், இந்த ஃபார்மை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க" என ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவள் கையில் கொடுத்தார் நர்ஸ். நடுங்கிய கரத்துடன் அந்த பேப்பரை வாங்கிய சந்தோஷுக்கு புரிந்தது அது என்ன ஃபார்ம் என்று. பின்னே அவரின் ஹாஸ்பிட்டல் அல்லவா இது? "அண்ணா, என்ன ஃபார்ம்?" என மோகனா கேட்க, கீதா, சந்தோஷ் அருகில் வந்து அதை வாங்கி படிக்கவும் அனைவரும் ஸ்தம்பித்து நின்று விட்டனர். "என்ன நர்ஸ் இது?" என கீதா அழுகையுடன் கேட்க, "மேடம், நீங்களே கேட்டா எங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டலோட நாம்ஸ் இதுதான். தீக்ஷண்யா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரத்தம் போயிருக்கு. சைன் பண்ணுங்க. அப்போதான் மேற்கொண்டு எதையும் பண்ணுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் டீன்னு தான் ஆபரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சைன் வாங்குறோம். ஆபரேஷன் நடக்க நடக்க அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வேற வந்துருச்சு. டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க" என்றார் நர்ஸ். பேப்பரால் முகத்தை மூடிக்கொண்டு கீதா அழுக, சந்தோஷ் பேப்பரை வாங்கி வேகமாக கையெழுத்து போட்டு அவரிடம் கொடுத்தார்.
ஹரிஷ், நீயாவது ஏதாவது போய் பண்ணுடா. உன் தங்கச்சி ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பொண்ணுடா. நமி முகத்தையே என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு ஜிக்ஷிய காப்பாத்தி குடுறா என கெஞ்சினார் மேகலை. அம்மா, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என்னால எப்படி தீக்ஷுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? நான் ஹார்ட் சர்ஜன். சரவணன் கூட அதேதான். நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நானே பதக்கத்துல இருக்கேன். நீங்க வேற ஏம்மா? என கடிந்து கொண்டார் ஹரிஷ். அனைவரும் செய்வதறியாது நிற்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக டாக்டர் வெளியில் பதட்டமாக வருவதும், உள்ளே போவதுமாக இருக்க, பாக்கெட்டில் மொபைலை தேடிய சக்தி, "ஃபோன் எங்க போச்சு?" என சலித்தபடி உதயாவிடம், "உதயா, உன்னோட ஃபோனு குடு" என்று கேட்டான். உதயா ஃபோனை கொடுக்கவும் அதை வாங்கியவன் அவன் இமெயில் ஐடியை லாகின் செய்து கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து அதிலிருந்த டாக்டர் ஸ்வேதா நியூரோ சர்ஜன் என்று எண்ணிற்கு அளித்தபடியே அங்கிருந்து வெளியில் வந்தான். 2 ரிங்கில் மறுமுனையில் கால் அட்டனாக, "ஹலோ, ஆதித்ய சிமன் ஹியர்" என்ற குரல் கம்பீரமாக ஒலித்தது. "ஸ்வேதா மேம் இருக்காங்களா?" என சக்தி கேட்க, "மாம் தூங்குறாங்க. நான் சக்தி, சீதாமா ட்ரெண்ட்ஸ்ல இருந்து கால் பண்றேன். கொஞ்சம் அவங்கள சொல்லி எழுப்பி விட முடியுமா? எமர்ஜென்சி" என சக்தி கேட்கவும், "சிம்மா, யாருடா?" என ஸ்வேதாவின் குரலும் கேட்டது. "மாம், சக்தி, சீதாமா ட்ரெண்ட்ஸ்ல இருந்து கால். எமர்ஜென்சியா." அதை கேட்டு வேகமாக எழுந்து வந்து அவன் கையில் இருந்த போனை பார்த்த ஸ்வேதா, "சொல்லு சக்தி, எப்படி இருக்க? எங்க இருக்க? ரொம்ப வருஷம் கழிச்சு கால் பண்ணியிருக்க" என படபடவென வினவினார். "மேம், இப்ப நான் பதில் சொல்ற நிலைமையில இல்ல" என தீக்ஷான்யாவின் நிலைமையை கூறி, "ப்ளீஸ் மேம், உங்களால வர முடியுமா? நான் ஃப்ளைட் கூட அரேஞ்ச் பண்றேன்" என கெஞ்சலாக கேட்டான். "சக்தி, யூ டோன்ட் வரி. நான் செங்கல்பட்டுல தான் இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துல சென்னை வந்துடுவேன். எனக்கு ஹாஸ்பிட்டலோட லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணிடு. தீக்ஷண்யாவோட ரிப்போர்ட் எல்லாம் உடனே அனுப்பு" என சொல்லியபடி கார் சாவியை எடுத்துக்கொண்டு தன் மகனை பார்த்தவர், "சிம்மா, பாத்துக்கோ, நான் நைட்டு வந்துடுறேன்" என சொல்லிவிட்டு நடந்தபடியே, "சக்தி, சீக்கிரம் அனுப்பு" என சொல்லிவிட்டு காலை கட் செய்தார். அவர் காலை கட் செய்த அடுத்த நொடி உதயாவின் மொபைல் மீண்டும் சினுங்கியது. மாதவி தான் கால் செய்திருந்தாள். "மாதவி எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? நான் இவள கால் பண்ண வேணாம்னு தானே சொன்னேன். ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமா? இன்னைக்கு தானே பூனே வர்றதா சொன்னா. ஒருவேளை வந்துட்டாளா?" என நினைத்தபடியே காலை அட்டன் செய்த சக்தி, "மா" என சொல்ல வரும்போதே, "உதயா, உதயா, காப்பாத்துடா" என மாதவி பதட்டத்துடன் பேச, "மாதவி, என்னாச்சு?" என சக்தி கேட்டான். "சக்தி, சக்தி, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்து. சக்தி, என்னால முடியல" என மாதவி மூச்சு வாங்கியபடி கொண்டே பேச, "மயக்கம் வருது சக்தி, ஏதோ குடுத்துட்டாங்க. வாடா, வந்து காப்பாத்து" என கதறியவள் அங்கேயே அமர்ந்து விட்டாள். மாதவி, எங்க இருக்க? என அலறிய சக்தி அவளிடமிருந்து பதில் வராமல் போகவும், வேகமாக அனைவரும் இடத்திற்கு வந்தவன் சரவணனை அழைத்து ஸ்வேதா நம்பரை கொடுத்து அவருக்கு அனைத்து ரிப்போர்ட்டையும் அனுப்ப சொல்லி, "நான் முக்கியமான விஷயமா வெளியே போகணும். உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் ஜெட் ரெடி பண்ணி தர சொல்லுங்க" என்றான் அவசரமாக. சக்தியின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தில் உதயாவும் அவன் அருகில் வர, சரவணன் தினேஷிடம் அனுமதி வாங்கி வந்து, "சக்தி, அத்தை வீட்டுக்கு போ, ஜெட் வரும்" என்றான். உதயா, ரேவதி, மீனா மூவரும் என் கூடயே வாங்க என சக்தி வேகமாக முன்னால் சென்று காரில் அமர, மூவரும் என்னவோ என பதறியபடி வந்து காரில் அமர்ந்து கொள்ள, கார் புயல் வேகத்தில் சீறி பாய்ந்தது. "மாமா, எங்க போறோம்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க?" உதய் கேட்கும் போதே காலை ப்ளூடூத்தில் கனெக்ட் செய்தான் சக்தி. "சக்தி, சக்தி, உதயா" என மாதவி முணங்க, "டேய், இவ எங்க தாண்டா இருக்கா" என ஒருவன் சொல்லவும், அவனுடன் வந்த மற்ற 3 பேரும், "மாட்டிக்கிட்டியா? எங்க கிட்ட இருந்தே தப்பிக்கணும்னு நினைக்கிற. இப்போ உன்னை எங்க கிட்ட இருந்து யார் காப்பாத்துறான்னு பாக்குறோம்" என்ற ஆண்களின் குரல் கேட்டது. "மாமா, சக்தி அண்ணா, என்னாச்சு?" மூவரும் பதற, உதயா அழுது கொண்டே, "மாமா, அக்காவுக்கு என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு. டேய், நீங்க யாருடா? எங்க அக்காவை விடுங்கடா" என கத்த, பாவம் இவர்கள் பேசுவது அந்த பக்கம் கேட்டால் தானே. "உதயா, அமைதியாரு. மாதவி நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதே ஊர்ல இருக்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மாதவிக்கு ஒன்னும் ஆகாது" என்றான் சக்தி. "மாமா, என்னால அமைதியா இருக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, சீக்கிரம் போ மாமா" என உதயா அவசரப்படுத்த, "ஆமா சக்தி, சீக்கிரம் போ" என ரேவதியும் மீனாவும் அழுதனர். "அழுகாதீங்க" என சக்தி கத்தும்போது, "ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க" என அரை மயக்கத்தில் கெஞ்சினாள் மாதவி. "டேய், இவ்வளவு வச்சு என்னடா பண்றது, விட்டுறலாம்" என்றான் ஒருவன். "மூடிட்டு அமைதியாருடா. இவ தான் இன்னைக்கு நம்மளோட உடல் பசியை தீர்த்துக்கிற மருந்து" என ஒருவன் சொன்னதை கேட்டு மாதவி மட்டுமல்ல, சக்தி, மீனா, ரேவதி, உதயா நால்வரும் கூட அதிர்ந்துதான் போயினர். "அடச்சி, இவ்ளோ போயா?
என ஒருவரின் முகம் மாற, டேய், இவளுக்கு தான் இந்த தொழில்ல பழக்கம்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் இவள பாரேன் என மாதவியின் புடவையை அவிழ்த்து தூக்கி எறிந்துவிட்டு அவளை காட்ட, செம்ம கொட்டடா என்றான். மாதவியின் வடிவமைப்பு பார்த்து 4 கயவர்களின் கண்களும் மின்ன, ஐயோ! என்ன விட்டுருங்க என மாதவியும், அக்கா என உதயாவும் துடித்து போய்விட்டனர். சக்தி அவனால் எவ்வளவு வேகமாக காரை ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓட்டினான். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நானும் உங்கள மாதிரி ஆணா இருந்து தான் பொண்ணா மாறியிருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க என மாதவி கெஞ்சினாள். அவள் பேசுவதை காதிலே வாங்காமல், டேய், முதல்ல நீயே ஆரம்பி என்றான் ஒருவன். காரில் இருந்த நால்வரும் கதறினர். சக்தி ரேசர் போல காரை ஓட்ட ஆரம்பித்தான். மாதவியை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம். உதயா ரேவதி மூவரும் துடித்து போய் கண்ணீர் வடித்தனர். சில நிமிடங்களில் நம்மை வீட்டிலிருந்து ஜெட்டில் ஏறினர். ஜெட் பறந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் வருவதற்குள் நால்வரும் மாதவியை சிதைத்து விட்டனர். உடலுறவுக்கு இணங்க மறுத்தவளை அடித்து அடித்தே அவளை இணங்க வைத்த நால்வரும் வெறி தீரும் வரை மாறி மாறி சிதைக்க மூச்சு கூட விட முடியாமல் சாகும் நிலையை எட்டுவிட்டாள் மாதவி. அப்போதும் அவளை விடாமல் சிதைத்துவிட்டு நால்வரும் உடையை சரி செய்தபடி, டேய், இதுவும் செம்மையாதான் இருக்கு. நீ சொன்னது சரிதான்டா என ஒருவன் மற்றொருவனிடம் கூறி, ஆமா, இது என்ன பண்றது என மாதவியை கை காட்டி கேட்க, இது அவ்வளவுதான். இது வேற காட்டுப்புறம். இங்க நடந்தது யாருக்கும் தெரியாது. வா, நம்ம போயிடலாம் என அந்த 4 கயவர்களும் அங்கிருந்து சென்றுவிட, டேய், என் உதயா சக்தி வருவான்டா. உங்கள சும்மா விட மாட்டான்டா. என் உதய் சக்தி கையால தான்டா உங்களுக்கு சாவு என முனகினாள் மாதவி. அப்போது சக்தியின் ஆட்கள் வர, சக்தி, உதயா, மீனா, ரேவதி நால்வரும் வேகமாக அங்கு வந்து உதயா மாதவியிடம் ஓடிவர, பிஞ்சு நாராயிருந்தாள் மாதவி. அவள் உடலில் கெட்ட வாடை கூட அடித்தது. அக்கா என ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்தான் உதயா. உதய், உதய் என அழுது கொண்டே அவன் கையை பிடித்தாள். சக்தி, ரேவதி, மீனா மூவரும் அவள் அருகில் வர மாதவியை தூக்கிய உதயா, அக்கா, ஹாஸ்பிட்டல் போலாம், எதுவும் பேசாத என அவள் தோற்றத்தை பார்த்து உயிரே போவது போல இருந்தாலும் ரேவதி மீனாவை பார்த்து கண் காட்டினான். இருவரும் அவர்களின் ஷாலை மாதவியின் உடலில் போர்த்துவிட சக்திக்கு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. மாதவியின் கையை சக்தி பிடித்துக்கொள்ள உதயாவின் கன்னத்தில் ஒரு கையையும் சக்தியின் கையில் மற்றொரு கையால் இறுக்கிக் கொண்ட மாதவி, உதயா, சக்தி, நான் என மூச்சு விட சிரமப்பட்ட பின், நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை என இரும்பியவள் உதயாவிடம், வித்யாவை கைவிட்டுறாத உதயா. அவளுக்கு அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே இல்லை. என் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோங்க. எனக்கும் வாழணும்னு ஆசைதான். ஆனா உயிரோட கொன்னுட்டாங்கடா. இனிமேல் நான் பொழைச்சு வந்தாலும் உயிரோட இருக்கவே மாட்டேன். என்னை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருங்க என்றவள் மீனா, ரேவதி என பேச முடியாமல் அழைத்தாள். மாதவியின் தோற்றத்தை பார்த்து இருவரும் பாதி செத்து விட்டனர். அக்கா என இருவரும் ஓடி வந்து அவள் மேலேயே விழுந்து அழுக, அக்கா, ஹாஸ்பிட்டல் போலாம் என ரேவதி அழுது கொண்டே கூறினாள். நான் நான் பிழைக்க மாட்டேன். உதயா, வித்யாவை கை விட்டுறாத. சக்தி, அவனுங்களை சும்மா விட்டுறாத. என் நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது என்றாள். அவள் கால்வழியாக ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. ஐயோ அக்கா, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் உன்னை காப்பாத்திடுவேன் என உதயா அழுக சக்தி இறுகி போய்விட்டான். உதயா, ரத்தம் வருதுடா, சீக்கிரம் வாங்க என ரேவதி கத்தவும் உதயா அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்பே மாதவியின் தலை கவிழ்ந்தது. மாதவி இவ்வுலகை விட்டு மறைந்தாள். மாதவி என சக்தி ஆக்ரோஷமாக கத்தினான். அக்கா என கத்தி அங்கேயே உடைந்து போய் விழுந்து விட்டான் உதயா. பெண்கள் இருவரும் மாதவியின் நிலையை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு அழுக, அக்கா, அக்கா, என்ன பாரு அக்கா. ஐயோ அக்கா, இதுக்கு தானே உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். என்னை விட்டு போறதுக்கா இங்க வந்த என உடைந்து போய் அழுத உதயாவை பார்க்கும்போது நண்பர்கள் மூவருக்கும் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்கும் கண்களில் கண்ணீர் ஆறாய் வழிந்தது. மாதவியின் உயிர் பிரிந்ததை நண்பர்கள் நால்வராலும் ஏற்றுக்கொள்ளாமல் அழுந்து கரைந்தனர். அக்கா, எந்திரி, என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா? உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தனே. ஐயோ, என் அக்கா என் கையிலே இறந்துட்டாளே. சக்தி மாமா, நீ சொல்லி தானே கூட்டிட்டு வந்த அக்காவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இப்ப பாரு, அக்கா அசைவே இல்லாம படுத்திருக்கா. ப்ளீஸ் மாமா, அக்காவை எழுந்துக்க சொல்ல என மாதவியின் முகத்தை பார்த்தபடி பைத்தியம் போல கூறினான் உதய். உதயாவை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் நண்பர்கள் மூவரும் உடைந்து போயிருக்க ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்கவும் கண்ணை துடித்துக் கொண்டிருந்த சக்தி, உதயா, நட்சத்தை நம்பிதான் ஆகணும்.
மாதவி நம்மள விட்டு போயிட்டா. இதுதான் உண்மை. ஆக வேண்டிய காரியத்த பார்த்துட்டு, மாதவிய உயிரோட கொன்னவங்கள ஒரு கை பார்க்கலாம். 3 பேரும் அழுகாதீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் மாதவி நெனப்பா. அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா, அந்த கொடூர ஜென்மங்கள துடிக்க துடிக்க சாகடிக்கணும். அதுக்கு நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும் என கையை நீட்டினான். மூவரும் கண்ணை துடைத்துக்கொண்டு சக்தியின் கையின் மேல் கையை வைத்தனர். நால்வரின் மனதிலும் அவ்வளவு வெறியின் தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது மட்டும் அந்த கயவர்கள் நால்வரும் கண்முன்னால் இருந்திருந்தால் அவர்களை அடித்தே கொல்லும் அளவிற்கு வெறியில் இருந்தனர். மாதவியின் உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வந்திருந்த ஆட்களை அனுப்பி வைத்துவிட்டு ஆம்புலன்ஸின் பின்னால் நால்வரும் மருத்துவமனைக்கு வந்தனர். நால்வரும் அழுகவில்லை. ஆனால் மனதளவில் செத்து இருந்தனர். மாதவியின் இறப்பு அவர்களை இறுக்கமாகிவிட்டிருந்தது. அதுவும் ரேவதி மீனா இருவரும் அவர்களின் குறும்பு தன்மையை இழக்கும் அளவிற்கு இறுக்கி போய்விட்டனர். உடற்கூறாய்வு முடிந்து பொட்டலமாக கொடுத்து மாதவியின் உடலை வாங்கி கொண்டு திருப்பூருக்கு வந்தனர். மாதவியின் வீட்டிற்கு ஏற்கனவே செய்தி சொல்லப்பட்டிருந்தது. மாதவியின் வீட்டை ஆம்புலன்ஸ் நெருங்கவும் கதறல் சத்தம் நண்பர்கள் நால்வரின் மனதையும் பிசைந்தது. டே மாதவா, மாதவா என மாதவியின் அம்மா அப்பா கதறி அழுகும் போது நால்வருக்கும் உயிரே போவது போல இருந்தது. அதன் பின் ஆக வேண்டிய சடங்கு எல்லாம் நடந்தது. அனைத்திலும் நண்பர்கள் நால்வரும் துணையாக இருந்தனர். போஸ்ட்மார்டம் செய்த பாடி என்பதால் சீக்கிரம் எடுக்க சொல்லி ஊர் பெரியவர் ஒருவர் சொல்லவும், மேலும் சில சடங்குகள் செய்து பாடையில் அவளின் உடலை கிடத்தி உறவினர்கள் அவ்வளவு தூரம் சொல்லியும் நண்பர்கள் நால்வரும் தான் பாடையை தூக்கினர். சுடுகாட்டில் மாதவின் உடலை எரிய விடும் போது கூட உதயாவுக்கு அவனை மீறி அழுகை வந்து, அக்கா நானும் உன் கூடயே வந்துடுறேன் என நெருப்பில் விழப்போனவனை நொடி பொழுதில் இழுத்த சக்தி ஓங்கி அவன் கன்னத்திலேயே அறைந்து, உதயா, நான் தான் சொல்றேன்ல, மாதவி நம்ம கூட இல்லைனாலும் நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. தேவையில்லாம எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காத. நம்ம 4 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் மாதவியோட சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் என்றார். சாரி மாமா, என்னையே அறியாம என அழுதான் உதயா. அவனுக்கும் உதயாவின் நிலை புரிந்தது. தினமும் அக்கா அக்கா என்று சந்தோஷமாக அவள் பின்னாலேயே சுத்தி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று அவள் இல்லை, அதுவும் 4 கைவர்களால் அவள் உயிர் போயிருக்கிறது என்பது தெரிய போது அவன் மனம் எப்படி பாடுபடும் என்று அவனாலும் அறிய முடிந்தது. மாதவின் நிலையை நேரில் பார்த்த நால்வருக்கும் உண்மையாக அந்த கயவர்களை துடிக்க துடிக்க கொல்ல வேண்டும் என்று வெறி வந்தது. வெகுநேரம் அங்கேயே இருந்தவர்கள் உறவினர்களின் வற்புறுத்தலால் மாதவியின் வீட்டிற்கு வந்தனர். ஏற்கனவே மாதவி நால்வரையும் பற்றி சொல்லி இருந்ததால் நால்வரையும் அந்நியர்கள் போலவே குடும்பத்தினர் கருதவில்லை. மாதவியின் அப்பா அம்மா மாணிக்கம் சாமந்தி. மாணிக்கம் திருப்பூரில் இருக்கும் பனியன் கம்பெனி ஒன்றில் தினக்கூலி பணியாளராக இருக்க சாமந்தி தையல் தைத்து கொடுப்பார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தான் வித்யாவின் அம்மா அப்பா இருவரும் ஆக்சிடென்டில் இருந்திருந்தனர். அதை கூட மாதவியிடம் குடும்பத்தினர் சொல்லவே இல்லை. வித்யாதான் அழுது அழுது மாணிக்கம் சாமந்தியை சமாதானம் செய்து மாதவியை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வைத்தாள். இன்று மாதவியே உயிருடன் இல்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி முகமே சிவந்து போயிருந்த வித்யாவை தேற்றதான் அங்கு ஆள் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கே யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்பது போலதான் இருந்தனர். உதயாவின் தோளில் கையை வைத்த சக்தி, டே உதயா, மாதவி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து என்றான். உதயாவுக்கும் அப்போதுதான் அவளின் நினைவே வந்தது. கூடவே தீக்ஷினாவின் நினைவும் வர, மாமா, தீக்ஷி எப்படி இருக்கான்னு தெரியல, நீங்க ஊருக்கு கிளம்புங்க, நான் ஊருக்கு வரும்போது அக்கா குடும்பத்தை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான். சக்திக்கும் தீக்ஷன்யாவின் நினைவு வந்து பாடை படுத்தி எடுத்தது. இருக்கும் சூழ்நிலையில் யாரிடமும் அதை காட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான். ஒரு பக்கம் மாதவியின் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது என யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு உதயா சொன்னது நல்ல ஐடியாவாக இருந்தாலும் இது சாத்தியமாகாது என நினைத்தவன் உதயாவிடம், இல்ல உதயா, இது சரி வராது, இவங்கள இங்கேயே இருக்க விடுறது தான் நல்லது, நம்ம மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போலாம், உங்ககிட்ட கார்டு இருக்குதானே என கேட்க, இருக்குமாமா, சரி அதை வச்சுக்கோ, நான் ஊருக்கு போயிட்டு ரேவதி மீனா 2 பேரையும் பூனையில விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ கூடவே இருந்து பார்த்துக்கோ, யாரையும் தனியா விடாத என்றான் சக்தி. சரி மாமா என உதயா சொல்லவும் மீனா ரேவதி இருவரையும் அழைத்து கொண்டு சக்தி செல்ல வித்யாவை பார்த்தான் உதய். 14 வயது கூட முழுமையடையாத நிலையில் சிறு குழந்தை போல மாதவியின் போட்டோவை பார்த்து அழுது அழுது மயங்கி விழும் நிலையில் இருந்தாள்.
மாதவி சொன்னது நினைவு வரவும் அவள் அருகில் வந்து அமர்ந்த உதயா, வித்யா என அழைத்து அவள் கையை பிடித்தான். அவனை பார்த்த வித்யா, மாமா மாமா என அழுதாள். உதயாவுக்கு புரிந்தது, மாதவி வித்யாவிடமும் தன்னை பற்றி சொல்லி இருக்கிறாள் என்று. வித்யா, நான் உன் கூடவே இருக்கேன், அழுகக்கூடாது என அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். வித்யாவும் அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டு இருந்தவள் சற்று நேரத்தில் தூங்கியும் விட்டாள். அவளை தூக்கி வந்து அங்கிருந்த கயிற்றுக்கட்டிலில் கிடந்த உதயா, குழந்தை முகம் மாறாமல் இருந்த பெண்ணின் முகத்தை பார்த்து அவனுக்கே அழுகையாக வந்தது. அக்கா, ஏன் அக்கா எங்களெல்லாம் விட்டுட்டு போன? அடிக்கடி சொல்லுவல்ல, வித்யா நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுன்னு. இன்னைக்கு அவ நீ இல்லைன்னு நினைச்சு நினைச்சு துடிச்சு போய் அழுவுறா. ஐயோ, நான் உன்னை இங்க தனியா விட்டிருக்கவே கூடாது. நீ சொல்லவும் அசால்ட்டா விட்டது என்னோட தப்புதான். உன்னை இழக்க முழு காரணமும் என்னோட கவனக்குறைவுதான் என தலையில் அடித்துக்கொண்டு வாயை பத்தி அழுதான். விஷ்ணுவின் கம்பீரத்தை ஒத்து வைத்திருக்கும் 20 வயது ஆண்மகன் வருவதை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் கண்கள் கலங்கியது. மாணிக்கம் அருகில் வந்த பெரியவர் ஒருவர், மாணிக்கம், பையன் போயிட்டான். இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு மனசு உடைஞ்சு போயிடாத. இந்த பொம்பளை பிள்ளைக்காவது மனசை தளர விடாம இருக்கணும். பாவம், அதுக்கும் ஆத்தா அப்பா இல்ல. நீங்க தான் அதுக்கு நிழலா இருந்து பாதுகாக்கணும் என சொல்லிவிட்டு வந்த வேலை முடிந்தது போல அவர் சென்றுவிட, பொழுது சாயும் நேரம் வரவும் மீதி இருந்த உறவினர்களும் இடத்தை காலி செய்திருந்தனர். மனதை திடப்படுத்திக் கொண்ட சாமந்தி கிச்சனுக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்து மாதவியின் போட்டோவை பார்த்து கிறுக்கு போல குழம்பி அழுது கொண்டிருந்த உதயாவின் அருகில் வந்து அமர்ந்து, தம்பி என அழைத்தார். அவரை திரும்பி பார்த்த உதயா, அம்மா, அக்கா என அழுதான். அவருக்கும் கண்கள் பனித்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உதயாவிடம், உன்னை பத்தி மாதவி நிறைய சொல்லியிருக்கா தம்பி. இந்த 2 நாளும் ஊன் புராணம் தான் வீட்ல. என் பையன் ரொம்ப நல்லவன் தம்பி. அவனுக்கு சின்ன வயசுலயே பொண்ணு மாதிரி இருக்க ஆசை வந்திருக்கு. அவன் சின்ன சின்ன விஷயம் பொண்ணு மாதிரி பண்ணவும், அவங்க அப்பாவும் மாமாவும் அடிச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டவும் ஊரை விட்டே போயிட்டான். நாங்களும் அவனை தேடாத இடமே இல்ல. வித்யா மட்டும் அவன்கிட்ட அப்பப்போ பேசுவா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு சொல்லவே மாட்டான். மாதவன் முழுசா பொண்ணா மாறிட்டான்னு வித்யா சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வித்யாவோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்ப அவ ஒரே அழுக. அவளுக்காகவும் வித்யாவ எங்களுக்கு அப்புறம் பாத்துக்க ஒரு துணை வேணும்னு தான் மாதவனை ஊருக்கே வர சொன்னோம். உண்மையா அவன் வந்ததுக்கு அப்புறம் மாதவியா தான் அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சோம். ஒரு நாளும் நானோ அவங்க அப்பாவோ அவளை திட்டினது கிடையாது. எங்க கூட இருந்த 2 நாளும் அவ்வளோ சந்தோஷமா உங்க 3 பேரை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பா. வித்யா கிட்ட கூட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்படாத, என் தம்பி உதயா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. வீட்டை விட்டு போகும்போது கூட எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்து பணம்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு தப்பா சொல்லிட்டு போனா. அவ போய் 2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள பொட்டலமா கொண்டு வந்து போட்டீங்க. சக்தி தம்பி சொல்லுச்சு, யார் தம்பி அவளை இப்படி சித்திரவதை பண்ணது? திருநங்கைகள் அந்த அர்த்தநாதீஸ்வரரோட மறு உருவம். நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, இப்போ திருநங்கைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு தம்பி. அவனுங்களுக்கு அவ்ளோ வெறியா தம்பி. என் பையனை உயிரோடு சாகடிச்ச அவங்கள சும்மாவே விடக்கூடாது என ஆவேசமாக அழுது கொண்டே கூறினார் அவர். அவரின் வலி உதயாவுக்கும் புரிந்தது. அம்மா, கவலைப்படாதீங்க. நான் உங்க சின்ன பையன். அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் வித்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்ல, அக்காவோட இடத்துல இருந்து எல்லாரையும் இனிமேல் நான் தான் பார்த்துக்க போறேன். அக்காவை உயிரோட கொன்னவங்களுக்கு சாவுனா எப்படி இருக்கும்னு காட்டுவேன். இது உங்க மேல சத்தியம் என முகம் இறுகி போய் கூறினான். அதை கேட்டு ஒரு தாயாக சாமந்தியின் மனம் குளிர்ந்து போனது. மாணிக்கம் இருவரின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சிலையாக தான் அமர்ந்திருந்தார்.